ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்னோடய வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கிராமத்தில் இருக்க நாங்கள் எப்படிலாம் எங்களோடய வேலைகளை வந்து நாங்கள் செய்வோம், என்னென்ன எங்களுக்கு வேலைகள் இருக்கும், வீட்டு வேலை மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விலாக் தாங்க. இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா விலாக் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையிலே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மசாலாவிலேருந்து சிக்கன் 65 மசாலா போட்டு பரட்டிட்டு ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா கொஞ்சம் பிரியாமல் நல்லா வருங்க. அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சில்லி போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா எல்லாமே நான் கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. கையோடு பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காலை குழம்பு வைக்கலாம். நார்மலாக வந்து சாம்பார் காரக்குழம்பு தான் வைப்போம். காரக்குழம்புலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் பழுக்கலைங்க, அதனால தான் உங்களுக்கு கலர் இப்படி தெரியுது. அதையும் அரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு காய் வந்து வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. காயெல்லாம் வெந்து ஓரளவுக்கு குழம்பு சுண்டி வரும்போது கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு வித்தியாசமாக கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு வச்சுட்டு இது குழம்பு நல்லா கொதித்து வரட்டும்னு சொல்லிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நாங்கள் வெளியில் வேலை செய்ய போயிட்டோம். மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா இலைகள் விழுந்து ரொம்பவே கசகசன்னு இருந்துச்சு. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது பார்த்திங்க அப்படின்னா சப்போட்டா மரமும் நவாப்பழ மரமும் ஒன்றா இருக்கிறனால இலைகள் வந்து இது இலையுதிர் காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இலை கிடந்துச்சு. இதோட பார்த்திங்கன்னா 3வது டைம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ண மறுபடியும் இலைகள் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மறந்து கூட்டி அள்ளி கொண்டு போய் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்டிலே போட்டுட்டோம். அப்போ அது வந்து மக்கி அப்படியே உரமாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடமா இருக்கும். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்த விட இது வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கும். செஞ்சது என்னமோ வேலையெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம். ஆனால் வந்து இளநீ வேணும்னு கேட்டது பாப்பா தம்பி. 2 இளநீ தான் இருந்துச்சு. சரி அவங்களுக்கு வெட்டி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வெட்டி கொடுத்தாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராலாம் பாப்பா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதில் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எடுத்து குடிக்க பாப்பாவும் அதுலேயே நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. நான் இவங்களுக்கு இந்த மாதிரி இளநீ குடிக்கிறதுக்காகவே சில்வரில் வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது வேணாம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து 2 பேருமே குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இவங்க குடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப சொல்லிவிட்டு நான் வந்து சில்லி போட ஆரம்பிச்சிட்டேன். சில்லி போட்டு அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பாப்பாவும் தம்பியும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நானும் சில்லி போட்டோன்னே டக்குன்னு ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம். நான் வந்து பக்கம்தான் அம்மா வீடு, 1 கிலோமீட்டர் தூரம் தான். அதனால் வந்து எப்போயாவது போகணுன்னு தோணுச்சு அப்படின்னா போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துடுவேன். எப்போவுமே அம்மா வீடாக இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருந்தாளி தான். போகிறோமா நம்ம வேலையை பார்க்குறோமா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறோமா அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான். போயிட்டு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து கிளி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரத்துக்கடியிலே கட்டி விட்டாச்சு. அது இயற்கையோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வீடியோ கூட நேற்று ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னும் கூண்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த கிளிகளோடவே இன்னும் கொஞ்சம் கிளிகள் வாங்கி விட்டுட்டு அதுக்கும் ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வில்லேஜ் வ்ளாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மரில் எங்களோட வந்து வில்லேஜில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.